துஷ்யந்தன் சொல்லிட்டு ஒரு இளவரசன் வந்து காட்டுக்கு ஒரு நாள் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போகும்போது அங்கே கண்வ மகரிஷியோட மகள் சகுந்தலையை சந்திக்கிறான். சந்தித்த பிறகு அவர்களுக்குள்ள ஒரு காதல் வருது. காதல் முடிஞ்சிட்டு அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சு அந்த இளவரசன் சிறிது காலம் அந்த பொண்ணோடு அங்கேயே தங்கியிருக்கிறான். அங்கேயே தங்கியிருந்துட்டு சிறு நாளுக்கு பிறகு நாட்டுக்கு திரும்பிடுவான். நாட்டுக்கு திரும்பி அவன் காட்டுக்கு போகலை. ஏன்னா நாட்டு மக்களுடைய நலனிலே சிந்தனை பூரா இங்கே இருக்குது. அதனால் இவன் வந்து நாட்டிலே இருந்துடுறான். இப்படியா சில வருடங்கள் கடந்து போயிடுச்சு. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு பொண்ணு இங்கே நாட்டுக்கு வந்து அந்த அரசனை போய் பார்க்குறான். அரசனை பார்க்கும்பொழுது அந்த அரசன் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், பெண்ணே நீ யார்? அவர் கையில் ஒரு சிறுவனை கூட்டிகிட்டு வந்திருப்பாள். அப்போ கேட்குறான், பெண்ணே நீ யார்? இந்த சிறுவன் யார்? இங்கே எதற்கு வந்தாய் என்று கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு சொல்ல பாருங்க, ஒரே வரியில் பதில் சொல்லு. 3 கேள்வி. பொண்ணு நீ யார், இந்த பையன் யார், எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் தெளிவாக அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க, மகனே பரதா உன் தந்தையை வணங்கு, மகனே பரதா உன் தந்தையை வணங்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ பார்த்தீங்களா, மகனே பரதான்னா இவன் என் பையன், உன் தந்தையை வணங்கு அப்படின்னா நீ அவனுக்கு அப்பா, அவனுக்கு நீ அப்பா, எனக்கு இவன் பையன், அப்போ நான் உன்னுடைய மனைவி, நீயும் நானும் கணவன் மனைவி, இந்த நாட்டில் உன்னோடு வாழறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவாள். அதுதாங்க சொல்லுவாங்க பெண் அறிவு நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்கள் வந்து உணர்வுகளால் பின்னப்பட்டவங்க. கோபம், அழுக, துக்கம், துயரம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே. இளம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாகி நீங்களும் இளம் வயது பெற்றோர்களுக்குமான இந்த செய்தியை சொல்கிறேன். எந்த நிலையிலையும் பெற்றோர் மனதை காயப்படுத்திடாதீங்க. ஏன்னா இந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அவங்க அந்திம காலத்தில் அவர்களுக்கு பை நிறைய பணம் தேவையில்லை, மனம் நிறைந்த ஆறுதல் இருந்தால் போதுங்க, அன்பான வார்த்தைகள் இருந்தால் போதும். அதான் சொல்லுவாங்க, நாங்கள் காயப்பட்டிருக்கிறோமே, அப்பா அம்மாவில் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டுங்க. அது எல்லாமே குணப்படுத்த முடியும். பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், விதைப்புக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுவதற்கு ஒரு காலம், குணப்படுத்த ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிப்பதற்கு ஒரு காலம், துயரப்படுவதற்கு ஒரு காலம், துக்கப்படுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், கட்டி அணைப்பதற்கு ஒரு காலம், அணையாது இருக்கிறதுக்கு ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம் சொல்லுவாங்க. ஆக உலகத்தில் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் மிக சரியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், பெற்றோரை வந்து நம்ம வந்து எந்த நிலையிலையும் காயப்படுத்திடக்கூடாது. பெற்றோர் என்கிறவங்க வந்து காண முடியாத கடவுளுடைய கிருபையின் அடையாளம். பெற்றோர்கள் என்பவர்கள் காண முடியாத கடவுளுடைய கிருபையின் அடையாளம் என்ற சிந்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன்.